நம்ம பார்க்க போறது நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே மாத்த போற சில முக்கியமான டெக்னாலஜி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான். சரி, முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெக்னாலஜி உலகத்துல ஒரு மிகப்பெரிய மைல்கல்னே சொல்லலாம். இந்தியாவிலேயே முறையா ஒரு அட்வான்ஸ்டு 3D செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட் எங்க வரப்போகுது தெரியுமா? ஒடிசாவுல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டா அசந்துடுவீங்க. சுமார் 2000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய முதலீடு இது. இதிலிருந்து இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்து சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ். கிராமப்புற சாலைகள் போடுற PMGSY 3 திட்டம் இப்போ 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அகமதாபாத்ல ரயில்வேயோட முதல் வாட்டர் நியூட்ரல் டிப்போ வந்திருக்கு. கடைசியா லடாக்ல நம்ம பழங்கால பாறை ஓவியங்களை பாதுகாக்க ஒரு ஸ்பெஷல் பார்க் கட்ட போறாங்க. சரி, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம கலாச்சாரம், மொழி, அப்புறம் விளையாட்டுத் துறையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒமேகா பால்னு ஒரு புது விளையாட்டை IIT மெட்ராஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல ஆஃப் சைட் ரூலே கிடையாது. அதனால ஆட்டம் ரொம்ப வேகமா விறுவிறுப்பா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புது விளையாட்டை அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம இதுக்கான போட்டியையும் நடத்திய முதல் இந்திய கல்வி நிறுவனம்ங்கிற பெருமையை IIT மெட்ராஸ் பெறப்போகுது. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு இல்லையா? மொழி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். ஒன்னு, நம்ம இந்திய மொழிகளை வளர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட AICTE வாணி திட்டம். இன்னொன்னு, உலக அளவுல சீன மொழிக்காக அனுசரிக்கப்படுற உலக சீன மொழி நாள். இப்போ நம்ம கவனத்தை உலக அரங்குக்கு திருப்புவோம். இந்தியாவுக்கு இருக்கிற 2 முக்கியமான சர்வதேச உறவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுவும் தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த டேபிள்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ரஷ்யா கூட நாம போட்ட ரீலோஸ் அக்ரிமெண்ட் இப்போ செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இதனால 2 நாடுகளும் அவங்களோட மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் வசதிகளை மாத்தி மாத்தி பயன்படுத்திக்க முடியும். இது ராணுவ ஒத்துழைப்புல ஒரு பெரிய படி. அதே நேரம் சீனா இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னரா ஆகியிருக்காங்க. சரி, இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து உங்க ஃபைனல் ரிவிஷனுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இப்ப பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 விஷயங்கள் இதுதான். ஒடிஷா செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட், புது விளையாட்டான ஒமேகா பால், ரஷ்யா கூட போட்ட ரிலோஸ் ஒப்பந்தம், அப்புறம் சீனாவோட இருக்கிற நம்ம வர்த்தக நிலை. இந்த 4 ரொம்ப முக்கியம்.